உளுந்தூர்பேட்டை சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு நிலவுவதால் தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டுப்படி வாகனங்கள் செல்கின்றன. கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ் பாபு. ரமேஷ் பாபு, விவரங்கள். வணக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை மற்றும் சுற்றியுள்ள கிராமங்களில் இன்று அதிகாலை 4 மணி முதல் பலத்த கடும் பனிப்பொழிவு நிலவி வருகிறது. இன்று அதிகாலை 4 மணியிலிருந்து தற்போது வரை கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் உளுந்தூர்பேட்டை, வெள்ளையூர், செங்குறிச்சி, பாதூர், வண்டிப்பாளையம் மற்றும் சுற்றியுள்ள அனைத்து கிராமங்களிலும் தொடர்ந்து மழை பனிப்பொழிவு இருந்து வருவதாலும் தேசிய நெடுஞ்சாலையில் செல்லும் இந்த கார், லாரி உள்ளிட்ட கனரக வாகன ஓட்டுநர்கள் கடும் பனிப்பொழிவு காரணமாக தங்களது வாகனங்களின் முகப்பு விளக்குகளை போட்டபடி செல்லும் நிலை ஏற்பட்டு வருகிறது. மேலும் எதிரே வரும் வாகனங்கள் அருகில் வரும்போது மட்டுமே தெரிவதாகவும், இதனால் தங்களது வாகனங்களின் வேகத்தை குறைத்து மெதுவாக செல்லும் நிலை ஏற்பட்டு உள்ளதாகவும் வாகன ஓட்டுநர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த கடும் பனிப்பொழிவானது தொடர்ந்து தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் நிலவி வருவதால் சில இடங்களில் வாகன ஓட்டுநர்கள் தங்களது வாகனங்களை நிறுத்தி வைத்துவிட்டு சிறிது நேரம் கழித்து செல்லலாம் என்றும் காத்துள்ளனர். இந்த வாகனங்கள் தற்போது அதிக அளவில் செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் பனிப்பொழிவின் காரணமாக குறைந்த அளவிலேயே செல்லும் நிலை ஏற்பட்டு உள்ளது. வழக்கமாக மார்கழி மாதங்களில் இது போன்ற பனி நிலவி வரும் நிலையில் தற்போது மார்கழி மாதம் முடிந்து தை மாதத்தில் இந்த கடும் பனிப்பொழிவு இருப்பதாக பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர். இதேபோல் அதிகாலை நேரங்களில் நடைப்பயிற்சியில் ஈடுபடுபவர்களும் இந்த கடும் பனிப்பொழிவு காரணமாக தங்களது நடைப்பயிற்சியில் பாதியில் முடித்துக் கொண்டு செல்லும் நிலையும் ஏற்பட்டு உள்ளது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ் பாபு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.